வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகு போட்டு நல்லா வதக்கிடணும். அதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுடலாம். சால்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி, கொஞ்சம் மஞ்சப்பொடி நல்லா போட்டு வதக்கிட்டு, ஆட்டுஈரல் கழுவி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சிடலாம் மூடி போட்டு. இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். இது வந்து மிளகாத்தூள் போடாமல் இருக்கிறனால இதுக்கு மிளகு, சீரகம் இதை போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு, அதை நல்லா பொடிச்சு வச்சுட்டு, இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை அந்த பவுட்ரு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்க அப்படின்னா ஆட்டு ஈரல் ரெடி ஆகிடும். இது சூப்பராக இருக்கும். சீக்கிரம் செஞ்சிடலாம். லாஸ்ட்டில் கறிவேப்பிலை இறக்கி போட்டுடலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஈரல் ரெசிபி சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.